இந்த நம்பிள்ள என்ன பண்றார்? அப்படியே விழுந்து வணங்குகிறார். அவருக்கு அர்த்தங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். அவர் கீழே உட்கார்ந்து கொண்டு ஆசனத்திலே அமர்ந்து கேட்கிற, உயர்ந்த ஆசனத்திலே அமர்ந்து கேட்கிற சீடனுக்கு அவர் போதித்து வந்தார். 7ஆம் திருவாய்மொழி 7ஆம் பதிகம், அதுதான் பயிலும் சுடரொளிங்கிற பதிகம். பாகவதர்களுடைய பெருமை பேசுகிற பதிகம். பயிலும் சுடரொளி மூர்த்தியை, பங்கைய கண்ணனை, பயில வினிய அந்த பெருமானையே தங்களுக்கு எல்லாமுமாக கொண்டிருக்கின்றவர்களான பாகவதர்களுடைய ஏத்தம், அடியவர்கள் பெருமை அந்த திருவாய்மொழியிலே, அந்த பதிகத்திலே பறக்க நம்மாழ்வாராலே பேசப்படுகிறது. அடியவர்கள் பெருமையை அவர் எடுத்து சொல்லிட்டே இருக்கார் பாருங்கோ. அந்த மேல உட்கார்ந்து இருக்கிறவர், ஆஹா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், என்ன அற்புதம் அப்படின்னு மயங்கி போயிருக்கார். இப்பத்தான் முதன்முறையாக அடியவர்களுடைய பெருமைகளை அவர் கேட்கவே செய்கிறார். அதுக்கு மேல என்ன ஆகி போச்சுன்னா, அவரால் மேல உட்கார்ந்து கேட்கவே முடியவில்லை. அடியவர்களுக்கு இத்தனை பெருமேன ஆன பிற்பாடு அந்த அடியவர்களிலே மெய் அடியவராய், மிகச்சிறந்த ஆசானாய், இந்த உலகத்திற்கே ஓர் உயிர் போன்று இருப்பவரான ஜெகதாச்சாரியரான நம்பிள்ளை அவரை கீழே அமர்த்தி வைத்து விட்டு அவர் சொல்ல சொல்ல மேலே உட்கார்ந்து கொண்டு நாம் கேட்டு கொண்டிருக்கிறோமே, எத்தனை பெரிய பாபத்தை நாம சம்பாதித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா சாஸ்திரம் என்ன தெரியுமா சொல்றது? நீங்க பகவானிடத்துல அபச்சாரப்பட்டால் பரவாயில்லை, பண்ணக்கூடாதுதான், ஆனா பகவத் அபச்சாரம் பரவாயில்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அடியவர்களை கொண்டு அந்த பாப்பத்தை நீங்கள் கழுவிக்கொள்ளலாம், அந்த பாப்பத்தை போக்கிக் கொள்ளலாம். பிரச்சனை எங்கே வரும்னால், நீங்கள் அடியவர்களிடத்திலே அபச்சாரங்களை செய்து விட்டீர்களானால் அதற்கென்ன கழுவாய் என்று பரமாத்மாவுக்கே தெரியாது. அவர் எல்லாம் தெரிஞ்சவர்னு பேரு. எஸ் சர்வஜா சர்வவித்துன்னு வேதாந்தம் சொல்லுகிறது. எல்லாம் அறிந்தவர். அவருக்கே தெரியாத ஒரு விஷயம் உண்டு. என்ன தெரியாது? என் அடியவர்களிடத்துல அபச்சாரப்பட்டா அதற்கென்ன பிராயஷ்சித்தம்னு எனக்கு தெரியாதுங்கிறார். அவன் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அவர்கிட்ட தப்பு பண்ணிட்டோம்னா இவர்களை கொண்டு தீர்த்து கொள்ளலாம், இவர்களிடத்துல தப்பு பண்ணிட்டோம்னா அதற்கு கழுவாய் பிராயஷ்சித்தமே கிடையாது அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். இதை மேல இருக்கிறவர் உட்கார்ந்து கேட்கிறவர் புரிஞ்சுட்டார். இத்தனை நாள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு எழுந்து நிற்க ஆரம்பித்தார். நம்மள அப்படி நிமிர்ந்து பார்த்தார். சொன்னார், கொஞ்சம் காலா வலிக்கிறது அதுக்காக அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிட்டார். முடிஞ்சுது. அடுத்த நாள் நம்மள கதை சொல்றதுக்குன்னு வந்தார் பாருங்க. உங்களுக்கு புரியறதுக்கு கதைன்னு சொல்றேன். பகவத் விஷய காலக்ஷேபம் அப்படின்னு சொல்லுவார்கள். அவர் சொல்றதுக்கு வந்தார் பாருங்க. இவர் நெடுஞ்சான் கிடையாக அடியேன் ராமானுஜதாசன் சொல்லிட்டு விழுந்தார். நம்மள என்ன பண்ணிட்டார் தெரியுமா? இனிமே காலக்ஷேபம் கிடையாதுன்னு போயிட்டார். இனிமே உனக்கு சொல்றதா இல்லை அப்படின்னா, என்ன சுவாமி, இது நேற்று வரைக்கும் நான் தப்பு பண்ணிட்டு இருந்தேன், அப்பெல்லாம் ஒழுங்கா நடந்துட்டு இருந்தது, இன்னைக்கு தான் திருந்தி இருக்கிறேன், நேற்று நீர் வருஷித்த அர்த்த விசேஷங்களை கேட்டு என்னுடைய மனசுல இருக்கிற மாசெல்லாம் அகன்று போய் விட்டது. இப்ப நான் பரிசுத்தனாக நிற்கிறேன். இனிமேல் பெரிய ஆசனம் உங்களுக்கு எப்படி போட்டு வச்சிருக்கேன் பாரு, அங்கே அமர்ந்து நீர் நமக்கு சொல்ல வேண்டும். நீர் என்னடானா இனிமேல் கிடையாதுன்னு ஏன் சொல்றீர்? திருந்தின பிற்பாடி போய் ஒரு தண்டனையான்னு கேட்டார். நம்மள சொன்னார், இந்த வரம் தண்டனை இதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க ஆச்சாரியன் எனக்கு என்ன சொன்னார்? அவர் வணங்க மாட்டார், நீர் வணங்கிவிட்டு அவருக்கு சொல்லும்னு சொன்னார். நான் அதைத்தான் பண்ணிட்டு இருந்தேன். ஒருபோதும் அவர் வணங்கினால் நீ சொல்லுன்னு அவர் எனக்கு சொல்லவே இல்லை. நீ யாருக்கு சொல்வதற்காக செல்லுகிறாயோ அவர் உன்னை வணங்கினால் அவருக்கு அர்த்த விசேஷங்களை சொல்லு அப்படின்னு என்னுடைய ஆச்சாரியர் சொல்லல. அதனால நீர் வணங்கினதுனால நான் சொல்ல மாட்டேன் என்னார். அப்புறம் அவர் நஞ்சியர்கிட்ட ஓடினார். சுவாமி இந்த மாதிரி பண்றாரு சுவாமி, நேற்று வரைக்கும் தப்பு பண்ணிட்டு இருந்தேன், அப்பெல்லாம் ஓஹோன்னு சொல்லி கொடுத்தார், இன்னைக்கு தான் திருந்து இருக்கிறேன். இன்னைக்கு அவர் இராய்த்து விட்டார், மறுத்து விட்டார், சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்புறம் நஞ்சியர் சிரித்து கொண்டே நம்மளைய கூப்பிட்டுட்டோ அவர் தான் திருந்துட்டேங்கிறாரு. நாளை தொடக்கமாக அவர் உம்மை வணங்குவார், நீர் பெரிய ஆசனத்திலே அமர்ந்து கொண்டு அவருக்கு அர்த்த விசேஷங்களை சொல்ல வேண்டியது. இப்ப இத்தனை பெரிய சரித்திரம் இது எதற்காக உங்களுக்கு போதிக்கப்பட்டது, உணர்த்தப்பட்டதுனால், அடியவர்களுடைய ஏத்தம்ங்கிறது இருக்கிறதே அது எம்பெருமானுடைய ஏற்றத்தை காட்டிலும் பன்மடங்கு பெரியது. அந்த அடியவர்களை ஒருபோதும் நாம் இகழல் ஆகாது, அவர்களை ஒருபோதும் நாம் தவிர்த்தல் ஆகாது, அவர்களோடு கூடுவதையே நாம் பெரும்பேராக எண்ணி இருக்க வேண்டும்.